நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இடியாப்பத்தை அப்படியே பிச்சு கொசன்னு போட்ட மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை பேரிடர் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய அளவில் ஏதாவது தொற்று வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியாளர்களுக்கு பெரிய சாபக்கேடு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் ராகுவோட விஷப்பாம்பு ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதுமாரி மாதம் தொடங்கி 1வது நாளே செவ்வாய் கும்பராசியில் போய் அவருக்கு படுபயங்கரமான பகை கிரகமான சனி பகவானோட சேர்ந்து உட்கார்றாரு. புதன் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு நீச நிலையில் இருக்கார். 13ஆம் தேதி அவர் வக்கரமாகி இன்னும் பலம் இழந்து போகிறார். சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் சனியோடு இருக்கார். அதன் பிறகு அவரும் போய் ராகுவோடு சேர்ந்துக்கிறாரு. அப்போ பாதிக்கும் மேற்பட்ட கிரகங்கள் எல்லாமே சர்ப்பதோஷத்தில் போய் ராகுவோட மாட்டிக்குது. குரு பகவான் மேச ராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காங்க. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிரகங்களோட ராஜா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள், அதாவது இந்த கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் போய் ராகுவோட பிடியில் மாட்டிக்குது. அதுமாரி செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த குழப்பமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலாமா, இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து அவரோட இருக்காங்க. மாதம் தொடங்கி முதல் நாளே செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. தனஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலை தான். எந்த ஒரு காரியத்தையுமே காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான உதவி அப்படிங்கிறது ஏதோ 4ஆம் மூலையிலேருந்தும் தலைக்கு 10 பக்கம் வந்தாலும் காசு பணம் வந்துடும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது கைக்கு வரும். பாதசனியோட ஆதிக்கத்தால் பலன் நிறையா தான் கிடைக்கும். இது 7.5 சனியோட கடைசி பாகம் அப்படின்னாலும் கூட பாதத்தில் சனி இருக்கும்போது உத்தியோகத்தில் மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவை கொடுப்பாரு. ஒரு பெரிய உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ இந்த மாதம் தொடங்கும்போது என்னடா பண்ண போகிறோம், இந்த மாதத்தில் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணுமே, இந்த இடத்துல இவ்வளோ கடன் இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ வர வேண்டியது இருக்குது, வர்றதை வசூல் பண்ணணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், தொழிலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தொழிலை டெவலப் பண்ணணும், வேலைக்கு போகிற இடத்துல மேல்மட்டத்தில் இந்தந்த வேலை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செய்யணும், கூட வேலை செய்கிறவனும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு 100 கேள்விகளோடு தான் இந்த மாதத்தையே நீங்கள் தொடங்குவீங்க. ஆனால் மாதத்தோட முடிவில் இந்த 100 கேள்விகளுக்குமான விடை கிடைச்சி எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதற்கு இடையில் சில தடை தாமதங்கள், சிக்கல்கள், பஞ்சாயத்துகள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் அடித்து தவிடுபொடியாக்கி அதன் பிறகு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஏன்னா மாதத்தோட முதல் நாள்லேயே 2வது வீட்டுக்கு செவ்வாய் போய் சனியோட சேர்ந்துடுறாரு. ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் ராசி அதிபதியோட சேர்றாரு அப்படிங்கிறது நல்லது தான். இருந்தாலும் பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தலை தூக்க வைக்கும். சொத்து தகராறு, சொந்த பந்தங்களில் வாக்குவாதம், மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் அது செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும் இருக்கும். கூடுமான வரைக்கும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த இருமாப்பு இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட மீனராசியில் நீசமடைஞ்சு புதன் இருக்கார் மாதம் தொடக்கத்திலேயே. அதோட 13ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. எடுத்த உடனே நீசம், 13ஆம் தேதி வக்கரம். அப்போ புதனுக்கு சுத்தமாக பலங்கிறது போயிடுது. உங்களோட ராசிக்கு புதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 9 இந்த 2 வீட்டுக்கு அதிபதி. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான அவர் 3வது வீட்டில் போய் வலிமை இழக்கிறாரு அப்படிங்கிறது யோகம்தான். கடனை எல்லாத்தையும் அடைச்சிடலாம். ஏன்னா 6 அப்படிங்கிறது கடனை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அதிபதி வலிமையிலேருந்து போகிறாரு அப்படிங்கிறப்ப கடனை அடைச்சிடலாம். உடலில் நோய் நொடி எதுவும் இருக்காது. உங்களோட எதிரிகள் எல்லாமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போவாங்க. பெரிய வள்ளல்களோட ஒத்துழைப்பும் வங்கிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும்.
உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்த பதவி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தானாக வரும். இதுமாரி சில பேர் வாடகை கட்டடத்தில் நடத்திக்கிட்டு இருந்த தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றுவீங்க. பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் காசு பணம் எதிர்பாராத இடத்துலேருந்துலாம் வந்து உங்களை திக்குமுக்காட செய்யும். அதே நேரம் 9வது இடத்துக்கு அதிபதியாகவும் புதன் இருக்கிறதால பாக பிரிவினைகள் முடியறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த கூட்டு தொழில் பங்கு பிரிச்சுக்கிறது, பூர்வீக சொத்து பாகம் பிரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு, அப்படியே போட்டு விட்டுருங்க அப்படின்னு தொழிலையும் சரி பரம்பரை சொத்தையும் சரி இருக்கிற நிலையிலேயே தொடர விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதோட பங்குனி 19ஆம் தேதி சுக்கிர பகவான் தன்னோட உச்ச வீடான மீனராசிக்கு போகிறார். சுக்கிர பகவான் வந்து உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். அவர் வந்து மீனராசிக்கு போய் உச்சமடைகிறாரு. அங்கே இருக்க புதனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்குறாரு. அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிவிடலாம். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. ராசி அதிபதி சனி பகவானுக்கு நட்பு கிரகம். அவர் உச்சமடைகிறாரு அப்படிங்கிறது பிள்ளைகளால் பெருமை வரக்கூடிய நேரம். அவர்களோட படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும். பிள்ளைகள் வந்து சமூகத்தில் பெரிய கௌரவத்தை அடைஞ்சு உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ நல்லா படிக்குதியா என் பிள்ளை அப்படின்னு 4 பேர்த்துல நம்ம கௌரவமாக சொல்லலாம். அதுமாரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புக்கு தகுந்த கௌரவமான உத்தியோகம் கிடைக்கும். என் பிள்ளை இந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு சொந்த பந்தங்கள்கிட்ட நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் பாராட்டக்கூடிய வகையில் பிள்ளைகளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வளர்ச்சி பாதையில் அடுத்த தலைமுறை அடி எடுத்து வைக்கும். அதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அது நமக்கு பெரிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, சேவைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. மக்கள் செல்வாக்கு அதிகமாகும். வியாபாரம் தொழில் செய்பவர்களால் பெரிய அளவில் வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பண்ண முடியும். அதே நேரத்தில் புது நபர்களை நம்பி செயல்படாதீங்க. நேற்று தான் ஒருத்தர் அறிமுகமாக இருப்பார், ஆனால் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் சொல் வீரர்களாக இருப்பாங்க. அவங்களோட ஆசை வார்த்தைகளை நம்பி நாம் அதுக்காக போயிட்டு சரிவா 2 பேர் சேர்ந்து செய்வோம் போவோம் வருவோம் அப்படி எதுலையும் இறங்கிறாதீங்க. தேவையற்ற பிரச்சனைகள் வரும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அதுமாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் பரிபூர்ணமாக இருக்குது. சரி, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா சூரியனும் ராகுவும் மீன ராசியில் சேர்ந்துருக்கிறாங்க. பகை கிரக கூட்டணி. ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியனும் ராகுவும் 3வது வீட்டில் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறது அரசு வழியில் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகார வர்க்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது லேசாக குறையும். உற்றார் உறவினர்கள் உங்கள் மேலே பழி சுமத்துவாங்க. சில பேருக்கு வந்து வேலைக்கு போக முடியல, உடம்பு ஒத்துழைக்கலை, விருப்ப ஓய்வு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற சிந்திக்க தொடங்குவீங்க. சில பேருக்கு தோல் வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரும பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதால கூடுமான வரைக்கும் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறத குறைச்சிக்கணும். வேலை இருந்தால் வெளியில் போங்க, இல்லைன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பயணங்களை தவிர்த்துருங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் வருங்கிறதால நீர் சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துங்க. காய்கறிகள் பழ வகைகள் கீரைகளை அதிகம் சாப்பிடுங்க. மாமிச உணவுகளை கூடுமான வரைக்கும் குறைச்சிங்க. இதை செஞ்சிட்டிங்கனாலே இந்த பங்குனி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.